என்னடா நேத்து வரேன்னு சொன்னானே இன்னைக்கு வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? எஸ்எஸ்டிவி திருப்பூர் எஸ்எஸ்டிவி நேயர்களுக்கும் இசைக்கலா ரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். அருமை போற்றுதற்குரிய இசைக்கலா ரசிகர்களே, இப்போ நான் எதுக்கு இந்த திருப்பூர் எஸ்எஸ்டிவிக்கு வந்திருக்கேன்னா, எல்லாமே என்னன்னா கோவைக்குமார் அசத்த போவது யாரு, கலக்க போவது யாரு நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தோம், பல மேடைகளில் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம திருப்பூர்ல எஸ்எஸ்டிவிக்கு வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? அதுதான் நம்ம திருப்பூர்ல மிக பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி நடக்க போகுதுங்க. நேரடி இசை நிகழ்ச்சிங்க. ஆமா, உங்க திருப்பூர்ல எப்பன்னு கேக்குறீங்களா? வர 28ஆம் தேதி. ஆமா, வர 28ஆம் தேதி இந்த பிரம்மாண்டமான நேரடியான இசை நிகழ்ச்சி உங்க திருப்பூர்ல நடக்குது. ஆமா, இத மாதிரி நேரடி இசை நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கணும்னா எல்லாருமே இங்க திருப்பூர்ல இருக்கிறவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, கோயமுத்தூர்ல வந்து பார்ப்பாங்க, இல்லைன்னா திருச்சியில போய் பார்ப்பாங்க, இல்லைன்னா சென்னை மாநகர்ல போய் பார்ப்பாங்க. ஆனா முதலா மிக பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி, நேரடி இசை நிகழ்ச்சிங்க. யார் வராங்கன்னு கேக்குறீங்களா? திரைப்பட பின்னணி பாடகி. அது மட்டும் இல்ல, ஜி தமிழோட சரிகம பதனி நடுவர் இப்ப தெரிஞ்சிருக்கா, ஸ்வேதா மோகன். அவங்க வராங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, அவங்க பேக்ரவுண்ட்ல மியூசிக்ல வாசிக்கணும்ல, அவங்க யாரு தெரியுமா? நம்ம ஆஸ்கார் நாயகன். யாருங்க? 2 ஆஸ்கார் வாங்கிட்டு வந்தார்ல, இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் பெருமை சேர்த்தார், இசை உலகுக்கே பெருமை சேர்த்தவர் இசை புயல் ஏஆர் ரகுமான். அவர் டீம்ல வாசிக்கக்கூடிய கலைஞர்கள் அவங்க பெனட் பேண்ட்னு ஒரு டீம் வச்சிருக்காங்க. ஆமா, அந்த பெனட் பேண்ட் அந்த கலைஞர்கள்லாம் இசைக்க போறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு மாபெரும் கலைஞனுங்க. ஆமா, எனக்கு பின்னாடி தான் கலக்க போவதில் வந்தாரு. ஆமா, நான் பார்ட் 2ல வந்தேன், அதுக்கப்புறம் வந்தவர் தான். ஆமா, இன்னைக்கு அவர் நற்பணியில நல்ல பெயர் வாங்கிட்டு இருக்காரு. அவர் சம்பாதிக்கிறதெல்லாம் பல நற்பணிகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. யாரும் தெரிஞ்சிருக்குமே, கேபிஒய் பாலா. கேபிஒய் பாலா வராரு. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் பல பல கலைஞர்கள், திரைப்பட நடன கலைஞர்கள்லாம் வராங்க. எப்பன்னு கேக்குறீங்களா? வர 28ஆம் தேதி. ஆமா, வர 28ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி உங்க ஊர்ல, ஆமா உங்க ஊர்ல, உங்க திருப்பூர்ல முதலா நடக்குதுங்க. வேற எங்கேயும் இல்ல. இந்த நிகழ்ச்சி பார்க்கறதுக்கு நீங்க கோயமுத்தூர் போக வேண்டாம், திருச்சி மாநகரம் போக வேண்டாம், சென்னை மாநகரம் போக வேண்டாம். ஆமா, ஒரு நேரடி இசை நிகழ்ச்சி, அதுவும் பிரம்மாண்டமான மேடை. ஆமா, சுமார் ஒரு 15,000 பேர் அமர்றதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்காங்க. அதுல எங்கன்னு கேட்பீங்க. இதெல்லாம் சரி, இது எங்கன்னு தானே கேட்குறீங்க. இது நம்ம திருப்பூர்ல இருந்து காங்கேயம் ரோட்ல பத்மினி கார்டன் கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அங்கதாங்க. ஆமா, நம்ம திருப்பூர்ல இருந்து காங்கேயம் போற வழியில பத்மினி கார்டன் கிரவுண்ட்ல தான் அந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. வர 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்குங்க மிக பிரம்மாண்டமான ஒரு நேரடியான இசை நிகழ்ச்சி நடக்க போது. திருப்பூர் மக்கள் வாங்க, இசையால் இணைந்திடுவோம் என்று இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறது யார் தெரியுங்களா? ஸ்ரீ கோகுல் ஈவென்ட்ஸ். ஆமா, ஸ்ரீ கோகுல் ஈவென்ட்ஸ் தான் இந்த நிகழ்ச்சியில ஏற்பாடு பண்ணி மக்களை மகிழ்விக்கிறாங்க. ஆமா, இவங்க பாத்தீங்கன்னா முதலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் மறைந்த பிறகு கோயமுத்தூர்ல வாவு சிதம்பரம் கிரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிரவுண்ட்ல அவருக்கு மாபெரும் நினைவஞ்சலி நடத்தினாங்க. அதுக்கப்புறம் அவருடைய மகன் எஸ்பிபி சரண், ஸ்வேதா மோகன் வச்சு பொள்ளாச்சியில ஆச்சிப்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதுக்கப்புறம் நாமக்கல்லைங்க. ஆமா, நாமக்கல்னாவே நமக்கு தெரியுது, முட்டை லாரி டிரைவர்கள், அந்த லாரி இதெல்லாம் தான் தெரியும். அங்கெல்லாம் அவ்வளோ இதாக இசை நிகழ்ச்சியெல்லாம் பெருசாக நடந்தது இல்லை.
அந்த ஊர்ல பாருங்க, நம்ம ஸ்வேதா மோகன் எஸ்பிபி சரணை வச்சு ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரூர்ல, ஆமா, மே 1ஆம் தேதி, இந்த வருடம் மே 1ஆம் தேதி கரூர்ல 35,000 பேருக்கு மேற்பட்ட ரசிகர்கள் யார் வந்தாங்க தெரியுங்களா? இசைக்கெல்லாம் தெய்வம்னு சொல்லலாம், இசைக்கு இசை மேதை எப்படி வேணா வர சொல்லலாங்க, இசை கடவுள் சொல்லலாம். இசை ஞானி இளையராஜா அவங்க டீமை வச்சு மிக பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தினாங்க ஸ்ரீ கோகுல் ஈவென்ட்ஸ். அவங்க தாங்க இப்போ உங்க திருப்பூர்ல, நம்ம திருப்பூர்ல ஸ்வேதா மோகன், KPY பாலா மற்றும் இன்னும் எத்தனையோ பேர் பின்னணி கலைஞர்கள், நடன கலைஞர்கள் இவங்கெல்லாம் வரப்போறாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்க போதுங்க. உங்க திருப்பூரை களை கட்ட போகுது. வர 28ஆம் தேதி மறந்துடாதீங்க. பாருங்க, நேரடியா டிக்கெட் வேணுங்கிறவங்க புக் மை ஷோ அதில் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கீழே எங்கள் நம்பர் வந்துட்டு இருக்கு, அதுலேயும் கூட புக் பண்ணிக்கலாம். ஆமாம், அந்த ஃபோன் மூலமாக கூட நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டிக்கெட் விலை ஜாஸ்தியாக இருக்குமோ அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப அனைவருமே இந்த நிகழ்ச்சியை பார்க்கணுங்கிறது தான் ஸ்ரீ கோகுல் ஈவென்ட்ஸோட எண்ணம். ஆமாம், ஏன்னா திருப்பூரில் முதலாக இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நடக்குது இல்லையா? அதில் எல்லாருமே பார்க்கணும், இசை பிரியர்கள் எல்லாமே வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இசை நிகழ்ச்சியை டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் டிக்கெட்டை உங்களுக்கு கொடுக்குறாங்க. எல்லாரும் வாங்க. டேட் எப்பன்னு தெரியுமா? வர 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கெல்லாம் நிகழ்ச்சி ஆரம்பம். உங்க டிக்கெட்லாம் உடனே இப்பவே புக் பண்ணிக்கங்க. வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை கேட்கலாமா? பாருங்க, பாட்டை கேளுங்க. அடுத்து என் கூட யாராருக்கு என்ன வாய்ஸ் வேணுமோ கேளுங்க. நான் பேச தயாரா இருக்கேன்.